பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளில், மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிற நம்முடைய கூடுகையை கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஜனமாக நாங்கள் கூடி வரவும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி உம்மை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேணுமா? தேவ பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்பும்படியா சக்கினா மகிமை இந்த ஆலய கட்டடத்தை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஆண்டவர் ஜனங்கள் மீது உம்முடைய அபிஷேக தைலத்தை நீர் ஊற்றுவீராக. எங்கள் ஆராதனை ஒரு அபிஷேக ஆராதனையாக காணப்பட கர்த்தர் கிருபை தார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கர்த்தர் கொண்டு வரும். தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வசனம் சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் தொடப்பட, உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும்படியா செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார்.
செய்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you God. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம நல்லா 2 கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி, thank you Lord. What a wonderful God we serve. What a faithful God we serve. ஆண்டவரே, எத்தனை அற்புதமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆண்டவரே, you are a promise keeping God. வாக்கு தத்தத்தின் தேவன், வாக்கு மாறாதவர். ஹalleluya, hallelujah, hallelujah. ராபா ராதா ராபா. நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி எல்லாருமா 2 கரங்களை உயர்த்தி, கடந்த 5 மாத கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து நாம சிங்க கெபியோ சூளை நெருப்போ ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் நம்மை காக்கிறவர். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருந்து ஒரு நாளும் அது நம்மை பட்சித்து போடாதபடி நம்மை பத்திரமாக அவர் நம்மை முற்றிலுமாய் சிறகுகளால் மூடி பாதுகாத்தபடியினால நன்றியோடு நல்ல கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord. Amen. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே கரங்களை உயர்த்தி. இது நம்முடைய நேரம், உங்களுடைய நேரம். தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை ஆராதிக்க. If at all you love the Lord, worship him. நீங்கள் அவரை நேசிப்பீர்களானால் அவரை ஆராதிப்பீர்கள். யானவரே அன்பு செலுத்துகிறோம், உம்மில் அன்பு செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். உம்மில் அன்பு செலுத்துகிறோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்கள், தைரியமா சொல்லுங்க, ராஜாக்களும் நாங்கள், ஆசாரியர்களும். ஓ ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி let's worship the Lord. ஆண்டவரை ஆராதிப்போம். தேவ மகிமை, ஷெகினா மகிமை இந்த இடத்தை நிரப்பத்தக்கதா. ஓ ராகபா ரபா ரபா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
அன்பு செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். உம்மில் அன்பு செலுத்துகிறோம். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் அவர் ஒருவருக்கே என்று ஆராதிக்கும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். உம்மில் அன்பு செலுத்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் அந்த பரலோகத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு செட்டைகளால் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டார்கள், ரெண்டு செட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டார்கள். They are the ones to worship the Lord, very specially created to worship the Holy of Holies. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட கேருபீன் சேராபீன்கள் அவர்களே தங்கள் முகங்களை மூடி தங்கள் கால்களை மூடி பரலோகத்தில் அப்படி அற்புதமான அந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிற ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி அவர்கள் தங்கள் முகங்களை மூடி அவர்கள் கால்களை மூடி ரெண்டு செட்டைகளால் அடித்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இஃப் யூ ரியலி லவ் த லார்ட், உண்மையாய் ஆண்டவரை நேசிப்போமானா ரபா ரதா ரகபா ரபா ரபா ஓஷக ரபா. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம் எல்லாரும். பரிசுத்தரே, ஆவியானவரே இறங்கும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும். ஹல்லேலூயா. இனிமேலும் வருபவரே, எல்லாரும் சொல்லுவோம். எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. நீங்க மாத்திரம் பாடி பரிசுத்தர் பரிசுத்தரே. நீங்க மாத்திரம் எல்லாம் ரெண்டு கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். ஒரு 2 நிமிடத்துக்கு கரங்களை உயர்த்துவோமான ஒன்றும் நடந்து விடாது. நிச்சயமாய் ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். இப்போ ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். நுகங்கள் முறிக்கப்படத்தக்கதாக தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி அன்பு நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே உங்க உம்மில் அன்பு செலுத்துகிறோம், அன்பு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி நான் பரிசுத்தர், நான் தேவன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இப்போ 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். ராஜாக்களும் ஆசாரியரும் நாங்களே என்று ஆராதிக்க இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் எங்கள் மேலே ஊற்றப்படட்டும், எங்கள் மேலே ஊற்றப்படட்டும், எங்கள் மேலே ஊற்றப்படட்டும், எங்கள் மேலே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே அந்த அபிஷேக தைலம் எங்களை ஆண்டவரே ராஜரீக ஆசாரிய கூட்டமா, ராஜரீக ஆசாரிய கூட்டமா அபிஷேக தைலம் ஆண்டவரே அந்த ஆசாரியனுக்கும் அந்த ராஜாவுக்கும் ஒரே அபிஷேக தைலம். அந்த ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை அபிஷேகித்த தேவனை மகிமைப்படுத்தும்படியா நல்ல கரங்களை தட்டி ஓ ஹalleluya we worship you Lord, we worship you Lord. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய உள்ள வசனத்தை வாசிப்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ராஜா இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்க இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க கீழ்ப்படிய உம்முடைய சித்தம் செய்ய கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சூனேம் என்கிற அந்த ஊர், அந்த சூனேம் ஊரில் இருக்கிற கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அப்படி என்றால் ஒரு நல்ல செல்வாக்குள்ள ஒரு குடும்பம், ஒரு ஸ்திரீ. வயதில் மூத்தவர்களும் கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவர்களை தான் கனம் பொருந்தியவர்கள் என்று சொல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேத பண்டிதர்கள் அப்படி சொல்கிறார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு 7 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த அந்த சவுலுடைய வாழ்க்கையில் அம்சங்களிலே 7 காரியங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அந்த சூனேம் தேசத்தை சேர்ந்த அந்த ஊரை சேர்ந்த அந்த சகோதரி சூனேமியாள் சொல்லுகிறான், எலிசாவின் வாழ்க்கையை நன்றாக கவனித்திருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் வந்து போகிறவர் தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான் என்று நன்றாக அறிந்து கொண்ட பிறகுதான் தன் கணவனிடத்தில் நம்மிடத்தில் வந்து போகிற அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு மேல் வீட்டு அறையை கட்டுவோம் என்று சொல்கிறார். After studying that person totally, she found that man is a man of God and is a saint of God. அவர் தேவ மனுஷன், பரிசுத்தவான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படும். நம்ம வீட்டுக்கு வருகிற யாரையும் டோன்ட் என்டர்டெயின், எல்லாரையும் அப்படியே சேர்த்து கொண்டு பண்ண வேண்டாம். இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் யார் எப்படிப்பட்ட
உபதேசங்களோடு வருகிறார்கள், எப்படிப்பட்ட எண்ணங்களோடு வருகிறார்கள் என்று தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்முடைய சபையில் இருக்கிற ஏறக்குறைய ஒட்டுமொத்தமா 99% புறமதஸ்தர்களாக இருந்து வந்தவர்கள். 1%னா 2-3 பேர் இருப்பீங்க ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க. மற்ற டோட்டலி நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட், தேவனை அறியாத ஒரு பின்புலத்திலிருந்து தான் வருகிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த நாட்களில் யார் என்ன காரியத்தை நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள், வேதத்தை எடுத்து தான் சொல்வார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, திருடன் அந்த வசனத்தில் அந்த திருடன் என்னத்தை திருடனா இல்லை, அந்த வசனத்தில் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டான். வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டான். என்ன வஸ்திரம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாருக்கும் தெரியுது என்ன வஸ்திரம். அதை எவ்வளவு பத்திரமா நம்ம காத்துக்கொள்ளணும். முதல்ல திருடுற வரைக்கும் வேண்டாம், அது மேலே ஒரு சின்ன தூசு படிக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்காதபடி ரொம்ப ஜாக்கிரதையா போடணும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை திருட வருகிறான், ரட்சிப்பை திருட வருகிறான், யாருன்னே தெரியாது. இந்த கொள்ளைக்காரன் எந்த வழியா வர்றான்? பின்வாசல் வழியா வர்றான். முன்வாசல் வழியா தான் யார் வருது? மேய்ப்பன் வருகிறான். ஆடுகள் தன் மேய்ப்பனை அறிந்திருக்கிறது, மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். நல்லா கையை உயர்த்தி. என்னை விட பிரைஸ் லார்ட் நான் சொல்லுவேன், அவங்க என்னை விட பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அது சொல்லும்போதே அடி குரல்லேருந்து சொன்னான். ஓ பெரிய ஆண்டவர் சோதனை, கவனமாக இருக்கணும். அப்புறம் அந்த அந்த நாடகத்தை நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்நிய பாஷையை ஸ்லேட்டில் எழுதி சொல்லி கொடுக்குறாங்க. அப்பவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நிய பாஷையை யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்க முடியாது. அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினா நம்மையே அறியாதபடி அந்த அந்நிய பாஷையை அவர் தான் தரணும். பெந்தேகோஸ்தே நாளில் பேசினாங்களே, அது ஆரம்ப அடையாளம். நீங்களும் நானும் பேசுகிறது வரம். ஆவியின் வரங்கள் 9ல் 1 பற்பல பாஷைகளை பேசினார்கள். அந்த பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். வீட்டுக்கு யார் வராங்க பார்த்தாலே நம்ம தேவைக்கு மிஞ்சி சிலதெல்லாம் வாங்க முயற்சிப்போம். வரவு 8 செலவு 10 2 அதிகம். அப்போ வரவு 8 நம்ம 8 6 அணாவுக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம். 2 அணாவை கொஞ்சம் மிச்சம் பண்ணாதான் அதான் சரியான இது. பொதுவாக பெண்கள் அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்க மாட்டாங்க, சிக்கனம் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறவங்க தெரியல, கடுகு டப்பா காலமெல்லாம் போச்சு. இப்போ எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் சேகரித்து வைப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது இல்லை, நம்முடைய வருமானத்தை 2 பேரும் கணவனும் மனைவியும் ஜெபம் பண்ணணும். ஆமேன், எல்லாம் ஆமேன் சொல்லுவோம். ஆனால் வசனம் சொல்கிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். கவனமா ஜெபத்தோடு, மனைவி மாறு ஜெபத்தோடு இருக்கணும். இப்போ ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு சொல்லி சொல்கிறேன். வீட்டில் போய் எல்லாம் சண்டை போடாதீங்க.
அவர் வெளியே போனா ஜெபம் பண்றதில்லை. அவர் வெளியே போன உடனே மனைவியுடைய வேலை இல்லை பாஸ்டர், நான் அவருக்கு முன்னாலே போயிடுறேன் வேலைக்கு. அது உடனே நீங்கள் போகிறதுக்கு முன்னால், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போகிறாரு, அவரை பத்திரமா காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணலாம். நான் சொன்ன உடனே ஆமாம் பாஸ்டருக்கு இது இப்போ தான் கை தட்டுவாங்க. பாஸ்டர் இப்போ கரெக்டாக சொன்னார். உன்னை வேலைக்கு போகிறதுக்காக கல்யாணம் முடிக்கலை, ஏற்ற துணையாக இருப்ப, நீ அவருக்காக ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற துணை. ஆண்டவர் ஒரு அழகான பெண்ணை அவன் விழாவிலிருந்து எடுத்து அவனுக்கு இதை உடனே சொல்றான், என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாய் இருக்கிறான். அதனால ஆமென். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. என்ன சொல்றாங்க? என்ன சொன்னீங்க? மாம்சத்தில் மாம்சமும் நல்ல இன்னும் சத்தம் அது மாத்திரம் சொல்லுங்க. மனுஷன் இன்னொருத்தர சொல்லுங்க. என்ன இடப்படுவா? நான் இங்கிலீஷில் சொல்லுமா? மேன் ஷீ, மனுஷி. அழகா அவன் பேர் வச்சாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், என்னுடைய சதை, என்னுடைய எலும்பு, அதனால மனுஷ அவசி, மனுஷி. ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். இன்றைக்கு 3வது இடம் கேட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. வேதத்தில் இல்லை, சிருஷ்டிப்பில் இல்லை. இந்த நம்முடைய நாட்கள் வரைக்கும், நமக்கு புத்தி தெரிந்த நாட்கள் வரைக்கும் 3வது இடம் யாருமே இல்லை. அப்படி ஒரு நபரே இல்லை. தேவனுடைய சிருஷ்டிப்பில் கர்த்தர் சொல்றார், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம், கரங்களை உயர்த்தி. பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிப்போம் என்றார். திரியேக தேவன் நாம் நமது என்று சொல்லும் போதே 3 பேரும் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மூவரும் அவருடைய சுவாசத்தை நமக்குள்ள ஊதினதுனால நமக்குள்ள ஜீவ ஆத்துமா, மண்ணான சரீரம், நமக்குள்ள அந்த ஆவி, அந்த ஆவி ஊதினதுனால ஆத்துமா. இந்த ஆத்துமா ஜீவ ஆத்துமா, நித்தியமாய் சாகாத இருக்கிறதா ஒரு ஜீவ ஆத்மா. இந்த ஜீவ ஆத்மா மரித்த பிறகு இந்த ஆத்மா மாத்திரம் சாகாது, ஏன்னா அதுக்கு ஜீவன் இருக்கிறது. தேவன் ஊதின அந்த சுவாசத்தினால அது ஜீவ ஆத்மாவாயிருக்கிறது. ஒன்று, ஆண்டவருக்காக இயேசுவோடு வாழ்ந்தா நித்தியத்தில் நித்திய காலமாய் அங்கே வாழ வேண்டும், நித்திய வாழ்வு. அப்படி இன்றைய தான் நரகத்தில் நித்திய மரணம், நித்திய வாழ்வு, நிரந்தரமா அங்கே எப்பவும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது போல இங்கே எப்பவும் செத்து கொண்டே இருப்பாங்க. இங்கே உலகத்தில் செத்துட்டா முடிஞ்சிச்சு. ஆனால் நித்திய நரகத்தில் நித்திய மரணம், அதிலிருந்து தப்பு வைக்க தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரொம்ப எச்சரிப்பா இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நல்ல கரங்களை தட்டி. ஷேக்ஸ்பியர்னு நினைக்கிறேன். I don't know who has told that. If somebody knows, you tell me. Men may come, men may go, but I go on forever. நைல் நதியை சொல்வார்கள், மனுஷர்கள் வருவார்கள் போவார்கள், நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அது அன்றைக்கு. இன்றைக்கு அது கூட வத்தி போச்சான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நித்தியமாய் கர்த்தருக்காய் கடைசி பரிந்தும் மரணமோ கர்த்தருடைய வருகையோ எது முதல்ல சந்திக்கிறதோ அது வரைக்கும் நான் இயேசுவுக்காக வாழ்ந்து கடந்து போவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சூனேமியாள் என்ன சொல்றாருன்னா,
நம்மிடத்துல வந்து போகிற அவ வாசிங்க 9வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். 8வது வசனத்தை கொஞ்சம் அந்த கடைசி லைன் வாசிங்க. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஆண்டவருக்கு சோதனை. அதுக்கு முன்னால போஜனம் பண்ணும்படி அவனை வருந்தி கேட்பான். விருந்தோம்பல் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பேர் போனது விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிக்கணும். தமிழ் பண்பாடு ரொம்ப நல்ல பண்பாடு, வேதத்தோடு ஒத்து இருக்கிறது. ஆண்டவருக்கு சோத்திரம். பசியா இருக்கிறவனுக்கு நீ உன் ஆகாரத்தை கொடு. நீ குளிர் காய்ந்து பசியாருன்னு சொன்னா நீ விசுவாசியே இல்லை. ஆமேன். எத்தனை பேர் அப்படி செய்யணும்? கையெல்லாம் தூக்க சொல்லலை. எல்லாத்துக்கும் சிலர் எல்லாரும் தூக்குவீங்க சொல்லலை. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு திரும்ப செய்கிறவங்களுக்கே நீங்க உதவி செய்யாதீங்க. உனக்கு யார் திரும்பி செலுத்த மாட்டானோ அவனுக்கு உதவி செய்யுங்க. எங்கேயோ இருக்கிறான், கண்ணு காணாத இருக்கிறான், அவர்களுக்கு உதவி செய்யறேன். ஆண்டவருக்கு சோத்திரம். கர்த்தருக்காக செய்யறது எதிர்பாராத செய்யணும். ஆண்டவர் நமக்காக மரித்தாரே, நம்மிடத்திலிருந்து அவர் ஒன்றையும் எதிர்பார்க்கல. நாம நல்லவனாய் இருக்கும்போது இயேசு நமக்காக மரிக்கல. நாம் பாவிகளாக இருக்கையில இயேசு நமக்காக மரித்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சோத்திரம். அப்போ நம்ம எவ்வளோ உண்மையா ஜாக்கிரதையா என்ன விதத்திலெல்லாம் அவரை பிரியப்படுத்த முடியுமோ அப்படி பிரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலிசாவை அந்த சூனேமியாள் நன்றாக கவனித்த பிறகு தன் கணவரிடத்தில் சொல்லுகிறார், நம்மிடத்தில் வந்து போகிறவர் அவர் தேவ மனுஷன், அவர் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி அவ ரெக்கமெண்ட் பண்றான். இது ரொம்ப முக்கியம். யார் சொல்றது? இப்ப இவர் சொன்ன, இந்த அம்மா சொன்ன உடனே அவரு ஒரு அறை வீட்டை கட்டி விடுகிறார். ஆமென். இப்போ 10வது வசனத்தை மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, மெத்தை முதலாவது மெத்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால அந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில 3 அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த அறை வீட்டை கட்டின பிறகு இல்லை, கட்டுறதுக்கு முன்னால் இல்லை, கட்டுறதுக்கு பின்னால். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த அற்புதம் நடந்த பிறகு கட்டியிருந்தா பரவாயில்ல. இந்த அற்புதம்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது அவள் மலடியாக இருந்தாள். 2வது ஒரு பிராண உற்பத்தி காலத்தில் நீ ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னான். பெற்றுக்கொண்டான். அந்த பிள்ளை மரித்தது. அந்த ஊழியக்காரருக்கு கட்டின அந்த மேல் வீட்டு அறையில் அந்த கட்டில் கிடத்தி அவரை தேடி போனால் அவர் வந்து அந்த பிள்ளையின் மேல் படுத்து அந்த பிள்ளைக்கு அனல் உண்டாகி அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது. 3 அற்புதத்தை ஆண்டவர் அந்த ஸ்ரீனுடைய வாழ்க்கையில் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை வாசிப்போம். மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அதற்கு ஒரு கதவு வச்சிருக்கிறாங்க. மெத்தை, சிறிய அறை, கட்டில், மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு, கதவு. 7 காரியம் இருக்கிறது. ஒவ்வொன்றா நாம் அப்படி வேகமாக பார்த்துட்டு போயிடுவோம். மெத்தை என்று சொல்லும் போதே வீட்டின் மாடியை குறிக்கிறது. பிரத்யேகமான ஒரு இடத்தை அவருக்கு தெரிந்து கொடுக்கிறார். தன் வீட்டில் பிரத்யேகமான இடத்தை தெரிந்து கொடுக்கிறார். ஒரு மேன்மையான இடம். வீட்டில் பழைய ஒரு இடத்த ரூமை சுத்தம் பண்ணி சரி அவர் வந்தா இருக்கணும்னு சொல்ல ஒரு புதிய அறை வீட்டை கட்டி கொடுக்கிறாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மெத்தை என்பது ஜெபிக்கும் இடத்தை குறிக்கிறது. தானியேல்
தன் அறை வீட்டுக்குள்ளே போய் அந்த எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபித்தானாம். நோவா அந்த பேடையில் மேல் தட்டில் அங்கே கதவு ஜன்னல் இருந்தது. அங்கே வெளிச்சம் தேவை, காற்று தேவை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல நூற்றுக்கணக்கான மிருகங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த வாசனை எல்லாம் உள்ளவே இருக்கக்கூடாது. அங்கே மேல் தட்டில் வெளிச்சம் வர்றதுக்கும் இருந்தது. ஏன்னா அது மிதக்க போகிறது. மேல் தட்டு ஆண்டவர் கதை ஜன்னலை மூடிட்டார். ஆனால் அங்கே மேல் தட்டில் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு அங்கே கூரையை போட்டிருப்பாங்க. மழை வராது, காற்று வரும், வெளிச்சம் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த மேல் வீட்டு அறையில் வெளிச்சமும் காற்றும் இருந்தது. அது ஜெபத்திற்காக பிரத்யேகமாக அது கட்டப்பட்ட ஒரு அறை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த சிறிய வீடு, அந்த சிறிய அறை வீட்டை கட்டி, அந்த அறை வீட்டை கட்டி கொடுத்த அவள், அந்த சிறிய அறை என்பது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. ஆமென். அறை வீடு என்பது கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 4:12. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. அதான் அறை வீடு. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த சிறிய வீட்டுக்குள்ள 4 சுவர் கோட்டையாக பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். அறை வீட்டுக்கு 4 சுவர் இருக்குமா? அது பாதுகாப்பு. கோட்டைய பாதுகாப்பா இருக்கிறது. அது உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதபடி வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேருக்கு 7 வாழ்க்கை, 2 வாழ்க்கை, 3 வாழ்க்கை? வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 9:27, மனிதனுக்கு ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a statue of God. ஆண்டவர் நியமித்திருக்கிறது. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டா இந்த ஓட்டம் முடிஞ்சிடும். இந்த உலக வாழ்க்கையை என் இயேசுவுக்காக மாத்திரம் நான் வாழ்ந்து விட்டு கடந்து போவேன். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். மற்றவன் எப்படியாவது வாழ்ந்துட்டு போட்டோம், எனக்கு கவலை இல்லை. நான் என் எஜமானை பிரியப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. என் பெற்றாரை கூட பிரியப்படுத்த வேண்டாம். என் இரட்சகரை, என் ஆண்டவரை, என்னை நடத்துகிறவரை மாத்திரம் நான் பிரியப்படுத்தினா போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி எப்படியாவது வாழலாம் என்கிற வாழ்க்கை அல்ல, வகை அறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். அதான் ஞானஸ்தான வாழ்க்கை. ரட்சிப்பு அதுதான். மனம் புதிது. பழைய ஜீவியத்தில் இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தனியாக ஆண்டவருக்காக நிற்கணும். இயேசுக்காக போய் சாட்சி சொல்லணும். இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை நேசிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்லலாம் இயேசு என்னை நேசிக்கிறார்? என்ன ரொம்ப நேசிக்கிறார், என்ன ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். உங்களுக்கு ரோஷம் தான் நீங்க சொல்லிங்க. தாயின் கருவிலிருந்து என்னை நேசிக்கிறேன்னு சொன்னார். உன்னை நான் கண்டு கொண்டேன், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டேன். எப்போ சொல்றாரு? ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக, ஒரு 60-67 வயது இருக்கும். அப்போ சொல்றாரு தாயின் கருவில். அப்படி
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் செய்ய மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் பேச மாட்டேன், அதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கணும். 31ஆம் தேதி ராத்திரி அல்ல, ஒவ்வொரு நாளும் தீர்மானம். என் இயேசுவுக்காக தான் வாழ்ந்து விடுவேன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வராதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. முதலாவது செல்ஃப் டினாயல். தன்னைத்தானே வெறுத்து நம் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போகணும். கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா நீ கிறிஸ்டியன் ஆயிட்டேனா அப்படியே பெரிய செல்வந்தனா ஆயிரம் 140 ரூமா என்ன தெரில, எத்தனை ரூம் தெரில. நமக்கு இருக்கிறது ஒரு வீடு, ஒரே அறை தான். அதில் ஒரு மூலையில் படுத்துட்டோம்னா மீதி வீடெல்லாம் காலியாக தான் இருக்குது இல்லை? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கட்டுப்பாடான வாழ்க்கை. நாம் மற்றவங்களை பார்க்காத, மற்றவர்கள் இந்த பியர் ப்ரெஷர், சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தான் இன்றைக்கி பியர் ப்ரெஷர் அதிகம், அழுத்தம். அவங்க ஒரு அந்த புடவை வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குது. அது ஆராதனை முடிஞ்ச உடனே வசனம் ஒன்றும் போல, ஆராதனை முடிஞ்ச உடனே எங்கே வாங்கினேன்னு கேட்டணும், எவ்வளோ அதுன்னு கேட்டணும். முடிஞ்ச உடனே பிரைஸ் லார்ட் சிஸ்டர், இந்த புடவை நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க, என்ன விலை, அந்த கடை எங்கே இருக்குது? இதுக்கு ஆராதனைக்கு வரீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒரு காலத்தில் பெந்தகோஸ்து சபையெல்லாம் வெள்ளை உடுத்திருந்தாங்க. அப்போது எங்கே வாங்கன்னு கேட்டப்ப, என்னை போல நீ, உன்னை போல நானுன்னு போயிட்டே இருப்போம். கட்டுப்பாடான வாழ்க்கை. அவங்க 1000 கட்டுட்டையா, எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்கா, அதிகாரம் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா, கட்டுப்பாடு. கண்ணு கண்ட்ரோல்டாக இருக்கணும். நாக்கு அது அது தீயை போல, அது காட்டையை கொளுத்திடும். உன் நாக்கு எச்சரிப்பா, ஒருவனுடைய வாழ்க்கையை பாடாக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தித்திப்பும் கசப்புமான ஒரு தண்ணீர் ஒரு ஊற்று கண்ணிலிருந்து வராது. சபித்தலும் துதித்தலும் ஒரே நாக்கிலிருந்து துதிக்க முடியாது. ஆண்டவரை துதிக்க தான் இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன். ஆர் வி டூயிங் such a thing? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது கட்டில். கட்டில் இளைப்பாறுகிறதுக்கு அப்படி போயிட்டு வந்தா கர்த்தர். அந்த கட்டில் இளைப்பாறுதல், சமாதானத்தையும் அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை தருகிறதா இருக்கிறது. மத்தேயு 11:28 கொஞ்சம் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆண்டவருக்கு இளைப்பாறுகிற ஒரு இடம் எது? கட்டில். அவரு எங்கேயோ பிரயாணம் பண்ணி ஊழியத்துக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அவர் நல்லா இளைப்பாற வேண்டும் என்று ஒரு கட்டில். நாம் என்ன செஞ்சிருப்போம்? ஒரு பாய், ஒரு தலானி கொடுத்தா அவர் அந்த ஒரு மூலையில் முடங்கிட்டு போட்டோம். கொலோசியர் 1:20 கொஞ்சம் வாசிப்போம். கொலோசியர் 1:20. சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். அவர் இயேசு படகில போகும்போது பின்னணையத்தில் அவர் படுத்திருந்தார். அங்கே அலை மோதினது. நாங்கள் மடிந்து போகிறோம், ஓகே, கவலை இல்லையான்னு கேட்டாங்க. ஆனால் எவ்வளவு போராட்டங்களும் பிரச்சனைகளும் இயேசுவின் மீது மோதினாலும் அவர் சமாதானத்தை இழக்கவில்லை. நல்லா கையை தட்டி அந்த கட்டில் இளைப்பாற படுத்தா நல்லா தூங்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம்
அந்த கட்டில் மேலே படுத்தா எல்லா பிரச்சனையும் அவர் மேலே வச்சுட்டு, அதனால தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் படுக்கை அறை வரைக்கும் உங்கள் பிரச்சனையை கொண்டு போகாதீங்க. Husband and wife, please don't take your problem into your bedroom. Set it right outside your bedroom. உங்களுடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால தனிய கடவுது. ஆமென். இந்த பொம்பளைங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம். ஒரு சிலர் பார்க்குறீங்க, ஒரு சிலர் முறைக்கிறீங்க, ஒரு சிலர் கொஞ்சிக்கிறீங்க. எதனா ஒன்று சொன்ன உடனே அதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குது, யாருக்காவது தெரியுமா? நல்ல சத்தமாக சொல்லு. ஒருத்திக்கு தான் தெரியுது. 6 மணி எப்படி இருக்கும்? சின்ன முள் 6ல், பெரிய முள் 12ல் நேராக இருக்கும். லாங் ஃபேஸ், அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த குடும்பம் விளங்குமா? அந்த புருஷன் நிம்மதியாக இருக்க முடியுமா? எவ்வளோ நேரம்? என்னம்மா வாமா, பதிலே கிடையாது. அப்படியே அப்படியே பெட்ரூம் போயிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு, இவர் அந்த பக்கம் திரும்பி, காலையில் விடிஞ்சிடும். அவர் எவ்வளோ நேரம் பார்ப்பார்? விடிச்சிடும். காலையில் எழும்பும் போது அந்த அம்மா வருவாங்க, பக்கத்துலேயே இன்னொரு உருவமும் வரும். ஆமென். என்னது? பிசாசு. அவர் வருவார், அவர் பக்கத்தில் ஒரு உருவம் வரும். இப்போ படுக்கிற ரூமுக்கு போந்த 2 பேர் காலையில் எழும்பி வரும்போது 4 பேர். அந்த குடும்பம் விளங்குமா? அந்த பிரச்சனை தீருமா? அவர் தானே உன்னை திட்டினாரு, நீ ஒன்றும் சாரி கேட்காது, அவரே வந்து சாரி கேட்கணும். அவன் தான் வாயாடினா, நான் எதுக்கு அவன் வந்து சாரி கேட்கணும்? ரெண்டும் ஏதாவது 2 straight line, parallel line never meet. 2 நேர்கோடு சந்திக்கவே சந்திக்காது. எப்போ சந்திக்கும்? கிராஸ் ஆனால் தான் சந்திக்கும். அந்த கிராஸில் தான் சந்திக்க முடியும். ஆமென். ஆண்டவருடைய குறுக்கீடு இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேர்கோடாக இருக்க வேண்டாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்கணும், என் குடும்பம் உமக்கு பிரியமாக இருக்கணும், என் கணவன் உமக்கு பிரியமாக இருக்கணும், என் மனைவி உமக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கட்டில் இளைப்பாறவும் சமாதானத்தை கொடுக்கும் கூடியதாக இருக்கு. என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி யோவான் 14:27 சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை. எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் நாம் வைத்து விடுவோம். ஆமென். அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். நாம் போராட வேண்டியதில்லை, நாம் துக்கப்பட வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேஜையில் கர்த்தருடைய வேதாமத்தை வாசித்து அதை தியானிப்பது தான் அந்த மேஜை. ஆமென். என்னத்துக்கு மேஜை? உட்கார்ந்து எழுதுறதுக்கு இல்லை, உங்களுக்கு எனக்கு மேஜை உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மேஜையை அவர் ஞானமா தன் கணவனிடத்தில் சொல்லி, அவர் வரும்போது இங்கே இருந்து நாற்காலியில் உட்கார்ந்து அந்த மேஜை மேலே தன்னுடைய வேதாமத்தை வைத்து தியானிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை தியானிக்கிறோமா? இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை தியானிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவனோடு இருக்கிற அந்த மேஜை தேவனோடு இருக்கிற உறவை காண்பிக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? 5வது நாற்காலி அங்கும் இங்கும் அலையாமல். நாற்காலின்னு நம்ம உட்காந்துட்டா எல்லாரும் உட்கார்ந்த பிறகு அங்கங்கேயே எழுந்து போவீங்களா? அங்கங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டு உட்கார வச்சுது. உட்காந்துட்டா இங்கே அப்படி நின்றுட்டு இருந்தா டயர்டாக அப்படி போய் உட்காந்துட்டு அலையாமல்
அங்கங்கே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் தரித்திருக்க வேண்டும். தேவனை சார்ந்து தேவனிடத்தில் பொறுமையாக இருந்து பொறுப்பை ஒப்பு கொடுத்து இருக்கும் இடம்தான் ஆத்துமா கலங்குவதே இல்லாதபடி இருக்கிறது அந்த நாற்காலி. சங்கீதம் 46:10 வாசிப்போம். 46:10. இந்த நாற்காலி எதுக்குன்னா அமர்ந்திருந்து தேவனோடு உறவாடி நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அங்க உட்கார்ந்து இளைப்பார். அங்க இங்கேயும் ஓடி அலையாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அலைந்ததுனால என்ன பிரச்சனைனா ஆராதனைக்கு வர முடியல, ஜெபத்துக்கு வர முடியல. மேஜையும் காணும், நாற்காலியும் காணும், மெத்தையும் காணும். இளைப்பாறுதல் இல்லை, தேவனோடு உறவில்லை, அங்கே உட்கார்ந்து வசனத்தை தியானிக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. குத்து விளக்கு, அந்த மேஜை மேலே குத்து விளக்கு வச்சுட்டு போனேன். அங்கெல்லாம் சுவிட்சும் இல்லை, லைட்டும் இல்லை, மின்சாரம் இல்லை. குத்து விளக்கு தான் அந்த வீட்டிற்கு வெளிச்சம். நம்ம வீடு எப்பவும் வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கிறதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருளில் அந்த குத்து விளக்கு இருளில் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருங்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இருளின் ஆதிக்கத்தை நீக்கி ஆச்சரியமான ஒளியை பிரகாசிக்கின்றது தான் அந்த குத்து விளக்கு. ரட்சிப்பின் தீபத்தை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். கர்த்தர் அந்த ஆத்துமா மனுஷனுக்கு அது தீபமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விளக்கு கொளுத்தி விளக்கு தண்டின் மேலே தான் வைக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விளக்கு தண்டின் மேலே விளக்கு கொளுத்தி மரக்காலால மூட மாட்டான். அது மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த மேஜை மேலே அந்த தியானிக்க, வேதத்தை தியானிக்க, தேவனோடு உறவாட, இளைப்பாற, அங்கே உட்கார்ந்து அலையாத உட்கார்ந்து இருக்க தான் அந்த அறை வீட்டில் ஒரு நாற்காலி, அந்த மேஜை மேலே ஒரு குத்து விளக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் வரும்போது அந்த குத்து விளக்க போல நம்முடைய வாழ்க்கை மிக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான். மற்றவர்களுக்கு பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். எஸ்ஏ 60:1-3 வாசிங்க. 1-3 வசனம். எஸ்ஏ 60. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்க கூடியதா இருக்கணும். மங்கி எரிகிற திரியை அணையாதபடி பாதுகாக்கிறவர் நம் தேவன். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கும்படி அவர் நமக்குள்ளே ஒளியாய் இருக்கிறார். அந்த குத்து விளக்கு அந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த வீட்டுக்கு ஒரு கதவு இருக்கிறது. அந்த பிள்ளை மரித்து போனான். ஒரு நாள் அவன் மேல் வீட்டு அறைக்கு போனான். அந்த அந்த கட்டில் மேலே படுக்க வச்சுட்டான். பிறகு கதவை சாத்தினான். இந்த அறை கதவு, வீட்டிற்கு ஒரு கதவு இருந்ததுன்னா அது பாதுகாப்பு. உன் அறை வீட்டை பூட்டி உன் அந்தரங்கத்தில் நீ ஜெபிக்கும் போது பரலோக பிதா அதை கேட்கிறவராய். மத்தேயு 6:6 கொஞ்சம் வாசிப்பு. நீயோ ஜெபம் பண்ணும்போது வீட்டை பூட்டி தான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை, அறை வீட்டை பூட்டி தான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை. அறை கதவை பூட்டும்போது வெளி உலகத்தை தொடர்பெல்லாம் இல்லாதபடி ஆண்டவரே அறை வீட்டை பூட்டிட்டு பிறகு கண்ணு மூடணுமா?
ஏன் நிறைய பேர் நீங்க ஜெபத்துக்கு கண்ணே மூடுது இல்லையே, நான் பார்க்குறேன் அப்படியே அந்த ரப்ப படப்படன்னு அடிச்சிட்டு இருக்கு. ஜெபன்னு சொன்னா பெந்தெகோஸ்தே சபையில் கண்ணே மூடுறதில்ல. We have to say, bow down, close your eyes, let's look to God in prayer. நாம் தலைகளை வணங்கி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்ணு மூடின பிறகு கர்த்தரை நோக்கி எப்படி பார்க்கறது? மனக்கண்கள் நம்ம மூடினாதான். இவன் நான் திறந்து பார்க்குறேன், அவன் இன்னும் இஷ்டமாக பண்ணிகிட்டு இருக்கிறான். அங்கே யாரோ ஒன்று பண்ணுறாங்க, இங்கே யாரோ அப்படி நோண்டுறாங்க, சிலர் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் கண்ணை மூடிட்டேன்னா யார் ஏதாவது செஞ்சு ஆண்டவரே சோத்துனா 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 இந்த கதவு அறை விட்டு பூட்டி அதற்குள்ளே நாம் ஜெபிக்க வேணும். வெளி உலக தொடர்பை துண்டித்து நம்முடைய சூழ்நிலைமைகளை மறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க தான் அந்த வீட்டுக்கு கதவு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த மெத்தை வீட்டில் ஒரு மேல் வீட்டு அறையை கட்டி அதற்கு ஒரு கட்டிலை செய்து அதுக்கு ஒரு மேஜையை செய்து அங்கே ஒரு நாற்காலியை போட்டு அது மேலே குத்து விளக்க வச்சு அந்த கதவு மூடினான். ஆண்டவர் நாமும் மகிமைப்படுவதாக. அப்படி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். சத்தியத்திற்கு அர்ப்பணித்தாள், உபசரணை செய்வதில் அவள் முதன்மையாக இருந்தாள். தாராள குணம், உரிய பண்பு, ஆரம்பிக்கும் நல்ல போரை ஆண்டவருக்கு சோத்து நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியம், மிகப்பெரிய நம்பிக்கை. டிவோட்டட் டு ட்ரூத், self-starter, practical, content and trusted in God, tremendous faith, appreciative. உண்மைக்கு அர்ப்பணித்தால், உபசரணை உள்ளவளாய், ஆதரிக்கிறவளாய், விருந்தோம்பல் உள்ளவளாய் இருந்தால், தாராளமான உயரிய பண்பு உள்ளவளாய் இருந்தால், ஆரம்பிக்கும் பொறி, செல்ஃப் ஸ்டார்டர், பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறையில் அவள் அதை செய்து காட்டினாள். கண்டென்ட் and trusted in God, உள்ளடக்கும், கர்த்தர் மேல் நம்பிக்கை, tremendous faith, மிகப்பெரிய நம்பிக்கை, விசுவாசம், appreciative, பாராட்டத்தக்கதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. 2 ராஜாக்கள் 4:8-37. உபசரணை 2 ராஜாக்கள் 4:8. தாராள குணம் 2 ராஜாக்கள் 4:9-11. செல்ஃப் கண்ட்ரோல், ஆரம்பிக்கும் பொறி 2 ராஜாக்கள் 4:10. பிராக்டிக்கல், நடைமுறையை பயிற்சிக்கக்கூடிய ஒரு நபர் 2 ராஜாக்கள் 4:12-13. கண்டென்ட் அண்ட் ட்ரஸ்டட் இன் காட், உள்ளடக்கும், கடவுள் நம்பிக்கை 2 ராஜாக்கள் 4:18-36. ட்ரெமெண்டஸ் ஃபெய்த், அப்ரிஷியேட்டிவ் 2 ராஜாக்கள் 4:37. இப்படி அந்த 7 பண்புடையவளால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சூனேமியால் காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு மெத்தை, நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அறை வீட்டை பூட்டி நாம் ஜெபிக்கிறது, மேஜையில் வேதத்தை உட்கார்ந்து தியானிக்கிறது, நாற்காலி இளைப்பாறுதல், குத்து விளக்கு வெளிச்சம் தரக்கூடியதா, இப்படி பிரயோஜனமுள்ள வாழ்க்கையா இந்த 6 பண்புடைய ஒரு வாழ்க்கை அந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் மெத்தையின் மேல் ஒரு அறை, சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் ஒரு நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம். அப்படி ஆண்டவர் ஆகிய இயேசு நம்ம வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்க அவருக்கு இடம் கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் ராஜா, இந்த சூனேமியாள் தன் மெத்தையில் ஒரு அறை வீட்டை கட்டி நம்மிடத்தில் வந்து போகிற தேவ மனுஷன் ஒரு பரிசுத்தவான், தன் ஆவியில் அதை உணர்ந்து
அவருக்கென்று பிரத்யேகமான ஒரு புதிய அறையை கட்டி, ஒரு புதிய கட்டிலை செய்து, புதிய மேஜையை செய்து, புதிய நாற்காலியை செய்து, குத்துவிளக்கை வைத்து ஆண்டவரை உபசரணை செய்தான். அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட அவளுடைய வாழ்க்கையில் 3 அற்புதங்களை கர்த்தர் ஆண்டவரை செய்து, பிள்ளை இல்லாமல் இருந்தா, நான் உனக்கு என்ன செய்யணும், எனக்கு இப்படி சகலவிதமான சலக்கரணையும் செய்கிறாளே, இவளுக்கு ராஜாவின் இடத்துலையாவது சேனாதிபதி இடத்துலையாவது நான் பேசணுமா கேளு என்று சொல்லி தன் வேலைக்காரன் இடத்துல கேட்கிறான். அவ சொல்லுகிறாள், ஆண்டவரே நான் என் ஜனத்தின் மத்தியில் சுகமாக இருக்கிறேன், ஐ எம் செல்ஃப் கண்டென்ட், நான் எல்லாம் மனநிறைவோடு கூட இருக்கிறேன்னு சொன்னேன். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? நமக்கு தேவையில்லாததை தேடி நம்முடைய வாழ்க்கையில் குழப்பத்தையும் அசமாதானத்தையும் நாம் பெறாதபடி, ஆண்டவரே உமக்காக நான் வாழ்ந்துவிட, இப்படி இந்த சூனமையாலே போல இந்த 7 பண்புகள் உடைய ஒரு வாழ்க்கை எனக்கு கர்த்தர் தாரும். உமக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையினால நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் இன்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.